என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சுகமாயிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைந்திருக்கிறது. சில காரியத்தை குறித்து பயப்படுகிறீர்கள். என்ன நடக்கப் போகிறதோ என்று திகைப்போடு இருக்கிறீர்கள். எப்படி முடியுமோ என்று கலக்கத்தோடு கூட இருக்கிறீர்கள். இதுதானே உங்கள் கலக்கம், இதுதானே உங்கள் கேள்வி. ஆண்டவர் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கொடுக்கிற ஒரு தேவன். சீடர்களுக்கு கூட அன்றைக்கு ஒரு கேள்வி இருந்தது. சீடர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி படகிலே பயணிக்கிறார்கள். அலை மோதுகிறது, புயல் வீசுகிறது. அப்பொழுது அவர்கள் மடிந்து விடுவோம் என்று பயப்பட்டார்கள். அந்த பயந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீடர்கள் படவிலே பயணிக்கும் பொழுது பயப்படுகிறார்கள், அலையையும் புயலையும் பார்த்து. நீங்கள் கூட உங்கள் வீட்டிலே மோதுகிற சில புயல், சூறாவளி, பொங்கி எழும்புகிற அலைகள், இவைகளை குறித்து பயப்படுகிறீர்கள். பல வேளைகளில் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்களும் சூழ்நிலைமைகளும் வருவது இயல்பு. ஐயோ, இந்த மரணப்படுக்கையிலிருந்து பிழைத்து விடுவோமா? இந்த கடன் பாரத்திலிருந்து விடுதலை ஆகி விடுவோமா? இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை வருமா என்று நீங்கள் நினைப்பது மட்டுமல்ல, பயப்படுகிறீர்கள். இந்த பயம் இரவிலே தூங்க விடாமல் உங்களை தடுக்கிறது. இந்த பயம் உங்கள் இருதயத்தை படபடக்க வைக்கிறது. இந்த பயம் சில வியாதியின் ரூபத்தில் உங்கள் சரீரத்தில் வெளிப்படுகிறது. இந்த பயம் உங்களை மட்டுமல்ல, உங்களிடத்திலிருந்து உங்கள் மனைவி, உங்கள் புருஷன், உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் பற்றி பிடிக்கிறது. அவிசுவாசத்தோடு நீங்கள் பேசுகிற வார்த்தை விசுவாசத்தோடு இருந்த உங்கள் வாழ்க்கை துணையின் விசுவாசத்தை கூட குறைத்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் நீங்கள் தவித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இரட்சகர் இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், ஏன் பயப்படுகிறீர்கள்? அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள்? அப்படி என்றால் இந்த கேள்விக்கு என்ன பதில்? நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும் அல்லவா? நான் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன் என்று உன் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் என்னை வெளிப்படுத்தி இருக்கிறேன். கடந்த நாட்கள் நடந்த நெருக்கமான சூழ்நிலைமையில் உனக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். உன் பிள்ளைகளை தூக்கி எடுத்திருக்கிறேன். இந்த வியாதியை சுகமாக்கி இருக்கிறேன். இப்பொழுது ஏன் பயப்படுகிறீர்கள் என்று கேட்ட ஆண்டவர், வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லியிருக்கிறது. பயப்படுகிறீர்களா? ஒன்றே ஒன்றை நம்புங்கள், ஆண்டவரின் வல்லமையை நம்புங்கள். இந்த வல்லமையை வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின் வல்லமை திரளான மீன்களை அவர்களுக்கு கொடுத்தது. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்ட அந்த ஆண்டவருடைய வல்லமை லாசருவை உயிரோடு எழுப்பியது. அதே வல்லமை இன்றைக்கு உங்கள் வாழ்விலை சுற்றி சுற்றி போராடி கொண்டிருக்கிற அந்த சூறாவளி காற்றை அடக்க வல்லமை உள்ளது. வசனம் சொல்லுகிறது, அதட்டினார், அமைதல் உண்டாயிற்று. நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வல்லமையை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தை போதும். அவர் அதட்டினார், அமைதல் உண்டாயிற்று. நீங்கள் பயப்படுகிற இந்த சூழ்நிலைமை அமைதலான சூழ்நிலைமையாய் மாறும். சில நாட்களிலே இந்த கொந்தளிப்புகளெல்லாம் அடங்கி எல்லாம் சகஜ வாழ்க்கைக்கு திரும்புவீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசிக்கொண்டிருக்கிறார். நம்பிக்கையை இழந்து விடாதிருங்கள். பயந்து கலங்கி திகைத்து நம்பிக்கையை தொலைத்து விடாதிருங்கள். இயேசுவை நம்புங்கள். அவர் அலைகளை அடக்குவார், புயலை அடக்குவார், அமைதியை தருவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, பயந்து அலறிய சீடர்கள் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஆச்சரியப்படும்படி நீர் ஒரு அற்புதத்தை செய்தீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கும் யாரெல்லாம் உள்ளத்தில் பயத்தோடு கலக்கத்தோடு திகிலோடு கூட என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கலங்கி நிற்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் மோதுகிற அலை புயல்கள் எல்லாவற்றையும் நீர் அடக்கி அமர பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. அமைதல் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோமே, அந்த அமைதல் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வரட்டும். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இவருடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் உங்கள் வல்லமை, உங்கள் வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தையை விசுவாசித்து வாழ்க்கையில் வெற்றி பெற உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உள்ளத்தில் உண்டான எல்லா பயத்திலிருந்தும் விடுதலையை தர போதுமானவர். இந்த ஆண்டவரை நம்புங்கள், அமைதல் உண்டாகும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.